வணக்கம். இந்த வீடியோவில் வந்து RF ரிமோட் இருக்குது. அது நம்ம பார்த்துருப்போம். இதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட்லாம் பார்த்துருப்போம். இதான் RF சுவிட்ச். இது உங்கள்கிட்ட இது இருக்கலாம், இல்லைனா நார்மலி இப்போ டிவிலெலாம் வருது RF ரிமோட் இருக்குது. ஏன்னா இப்போ IR ரிமோட்லாம் நிறையா கம்பெனிஸ் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ RF ரிமோட் பண்ணிட்டாங்க. ஏன்னா RF ரிமோட்ன்றது நீங்கள் எந்த டைரெக்ஷனாலும் ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம். அதனால் IR விட்டு இப்போ RF போயிட்டாங்க. அந்த RF ரிமோட்லாம் வந்து நம்ம எப்படி ஆட்டோமேஷன் பண்ணணும்னா, முதல்ல அந்த RF ரிமோட்டுக்கு ஒரு கீக்கும் வந்து ஒரு கோட் அசைன் பண்ணியிருப்பாங்க. அதாவது டெசிமல் இருக்குது, பைனரி இருக்குது, அதோட என்ன ஸ்டேட்னு இருக்குது, என்ன ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த ஒரு பர்டிகுலர் கீ ஆக்ஷனுக்கும் ஒரு கோட் இருக்குது. இந்த கோடை முதல்ல ஃபைன் பண்ணால் தான் நம்ம RF ரிமோட்டை வந்து நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு இன்டெகிரேட் பண்ண முடியும். இப்போது நம்ம அந்த கோடு எப்படி ஃபைன் பண்ணுறதா ஒரு சின்ன ப்ராஜெக்ட் பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா Arduino யூஸ் பண்ணுறோம். RF433 Mhz ரிசீவர் யூஸ் பண்ணுறோம். அதாவது நம்ம வந்து அந்த டிரான்ஸ்மிட்டர்லேருந்து வர்ற RF சிக்னலை டிகோட் பண்ணி அந்த சிக்னல் எந்த பைனரி கோடில் இல்லை டெசிமலில் நமக்கு வருதுன்ற பார்க்குறது தான் இந்த ப்ராஜெக்ட்டு. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இந்த 433 Mhz ரிசீவரில் ப்ளஸ்ஸு மைனஸு டேட்டா 3 பின் தான் எடுத்துருக்கோம். Arduinoவில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு, Arduinoவில் மைனஸு, Arduinoவில் D0 பின், அதாவது D0னா நம்பர் 2 பின்னு. அந்த பின்னில் யூனோவில் நம்ம டேட்டா எடுத்துருக்கோம். இதான் கனெக்ஷனு. வாங்க இப்போ நம்ம Arduino ஸ்கிரிப்டில் போய்ட்டு எப்படி இந்த கோடை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறது இதை பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு லைப்ரரி ஃபைல் தேவை. இந்த லைப்ரரி ஃபைல் வந்து RC சுவிட்சில் ஒரு லைப்ரரி ஃபைலு அவைலபிளாக இருக்குது. அந்த லைப்ரரி ஃபைலை நம்ம Arduino IDEயில் டவுன்லோட் பண்ணிக்கணும். இப்போ ஜஸ்ட் டூல்ஸில் போய்ட்டு மேனேஜ் லைப்ரரிஸில் போய்டுங்க. மேனேஜ் லைப்ரரிஸில் போய்ட்டு இந்த சர்ச் பாரில் போய்ட்டு RC சுவிட்சின்னு கொடுங்க. சுவிட்சின்னு கொடுத்துட்டு என்டர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த கரஸ்பாண்டிங் லைப்ரரி ஃபைல் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, இது அந்த RC சுவிட்சுன்ற லைப்ரரி. இது நீங்கள் வெர்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். இது ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கு, அதான் இன்ஸ்டால்னு காட்டுது. ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கோ. ஜஸ்ட்டு நீங்கள் எகெயின் இதோட எக்ஸாம்பிள் ஃபைல்லாம் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. ஃபைலில் போய்ட்டு எக்ஸாம்பிளில் போய்ட்டு RC சுவிட்சுன்றதை சர்ச் பண்ணுங்கள். ஓகே, இந்த இருக்குது RC சுவிட்சுன்ட்டு. இந்த RC சுவிட்சில் ரிசீவர் டெமோ அட்வான்ஸ்ட் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா 2 டேப் இருக்கும். ஒரு அவுட்புட் ஒரு டேப் இருக்கும், ரிசீவர் டெமோ அட்வான்ஸில் ஒரு டேப் இருக்கும். 2 டேப் இருக்கும். இதான் நமக்கு தேவை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம Arduino செலக்ட் பண்ணியிருக்கோம். என்ன காம்போர்ட்டு கரஸ்பாண்டிங் காம்போர்ட் செலக்ட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் எங்கே வந்து பின் அசைன் பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து அந்த ரிசீவர் டேட்டா பின்னை அசைன் பண்ணுறாங்க. இப்போ நம்ம வந்து Arduinoவில் D0 பின் அதில் கொடுத்துருக்கோம். அதனால் வந்து இதில் வந்து 0ன்ட்டு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் இதை உங்கள் யூனோவுக்கு அப்லோட் பண்ணிவிடுங்க. இப்போ அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எந்த RC ரிமோட்டில் நம்ம இந்த டேட்டா வந்து, அதாவது டெசிமல் பைனரி கோடை வந்து தேவையை டிகோட் பண்ணணுமோ அந்த கரஸ்பாண்ட் நம்ம இதில் தான் பண்ண போகிறோம்.
இதில் என்ன ஜெனரேட் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு நீங்கள் எந்த தேவைன்ட்டு பட்டன் ஆக்ஷன் 3 பட்டன் ஆக்ஷன் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே இதில் பாருங்கள், டெசிமல் 90968 24 பிட்டு பைனரி ட்ரைஸ்டேட்டு, என்ன ப்ரோட்டோக்கால் 1, பல்ஸ் லென்த்து 369 மில்லி செகண்ட், மைக்ரோ செகண்ட்ஸ், ரா டேட்டா எல்லாம் வந்துடும். இது வந்து ஃபஸ்ட்டு கீக்கானது. இப்போது இது செகண்ட் கீ, தேர்ட் கீ. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போது இந்த டேட்டா வச்சு தான் வந்து இப்போது நம்ம ப்ரோக்ராமில் இன்டகிரேட் பண்ணி இந்த கரஸ்பாண்டிங் கீ ஆக்ஷனுக்கு என்ன ரெஸ்பான்ஸ்ன்றதை நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். ஓகே, அவ்வளோதான். இது எப்படி ஜஸ்ட் கீ நம்ம கோடிங் இந்த RF கோடை வந்து டீகோட் பண்ண மட்டும் தான் இந்த ப்ராஜெக்ட்டு. இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கிறேன். இதை இனி டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஒரு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். இது சிம்பிள் ப்ராஜெக்ட் தான். ஓகே, நன்றி, வணக்கம்.